ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல இருக்கிறோம். அதுதான் காலத்தை வென்று நிற்கும் பிரம்மாண்டமான கோல்கொண்டா கோட்டை. உங்கள் கண்களை மயக்கும் அழகு, ஆயிரங்கால அதிசய வரலாறு, வியக்க வைக்கும் கட்டிடக்கலை என அனைத்தையும் ஒரே இடத்தில் தாங்கி நிற்கும் இந்த கோட்டையின் உள்ளே இன்னும் பல பிரமிக்க வைக்கும் மர்மங்களும் ஆச்சரியங்களும் நமக்காக காத்திருக்கின்றன. வாங்க நம்ம உள்ளே போகலாம். முதல்ல இந்த கோட்டையோட பெயரில் இருந்தே ஆரம்பிக்கலாம். கோல்கொண்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெலுங்குல கோலானா இடையர், கொண்டானா மலை, அதாவது இடையரின் மலை அப்படின்னு அர்த்தம். இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு செம லெஜெண்ட் இருக்கு. 112ஆம் நூற்றாண்டுல ராம்தேவ்னு ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் இந்த மலை மேல ஒரு அம்மன் சிலையை பார்த்திருக்கான். உடனே போய் காகதிய மன்னர்கிட்ட சொல்ல, மன்னரும் இதை ஒரு புனிதமான இடமா கருதி முதல்ல இங்க ஒரு மண் கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாபெரும் கோட்டையோட அஸ்திவாரம் இப்படிதான் உருவாச்சு. ஆரம்பத்தில் இந்த இடத்துக்கு மங்கள் அப்படின்ற பெயர் இருந்தது என்பது ஒரு கூடுதல் தகவல். இந்த கோட்டை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான கிரானைட் மலை மேலதான் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையை முதலில் கட்டி எழுப்பினவங்க காகதியர்கள் தான். கொண்டப்பள்ளி கோட்டை மாதிரியே இது அவங்களோட மேற்கு பகுதி பாதுகாப்பிற்காக கட்டப்பட்டது. ராணி ருத்ரமாதேவி அவங்க வாரிசான பிரதாப ருத்ரான்னு பலரும் இதை பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு 13ஆம் நூற்றாண்டுல துக்ளக் படையை வீழ்த்தின முசுனூரி நாயக்கர்கள் வசம் இந்த கோட்டை வந்தது. அதுக்கப்புறம் 1364ல் ஒரு ஒப்பந்தம் மூலமா இந்த கோட்டை பஹ்மனி சுல்தான்கள் கைக்கு மாறுச்சு. 16ஆம் நூற்றாண்டில் குதுப் ஷாஹி இந்த கோட்டையை கைப்பற்றிய பின்னர் தான் இது ஒரு பிரம்மாண்டமான தலைநகரமா மாற்றப்பட்டது. இந்து பாரசீக கட்டிடக்கலையோட அசத்தலான கலவையை நம்ம பார்க்க முடியுது. சுமார் 400 வருடங்களுக்கு பிறகு 1687ல் இஸ்லாமிய படையெடுப்பாளரான அவுரங்கசீப் நீண்ட முற்றுகைக்கு பின் இதை கைப்பற்றி முழுவதும் சேதப்படுத்தினான். இந்த கோட்டையின் வெளிப்புற சுவர் மட்டும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இந்த அமைப்பை சுற்றி ஒரு அசத்தலான 3 அடுக்கு பாதுகாப்பு வியூகம் இருக்கு. முதல் அடுக்கு நகரம், 2வது அடுக்கு மலை, 3வது அடுக்கு இயற்கையாகவே அமைஞ்ச பாறைகள்னு ஒரு 3D டிஃபென்ஸ் சிஸ்டம் இங்க அமைஞ்சிருக்கு. பாதுகாப்புக்காக இங்க மொத்தம் 8 நுழைவாயில்கள் மற்றும் 80க்கும் மேற்பட்ட அரைவட்ட கொத்தளங்கள் இருக்கு. இப்போ நம்ம நிக்கிறது இந்த கோட்டையின் முக்கியமான நுழைவாயிலான ஃபதே தர்வாசா கிட்ட தான். இந்த கதவுகளை பாருங்க. எதிரிங்க யானைகளை வச்சு மோதி கதவை உடைக்க கூடாதுன்னு கூர்மையான இரும்பு முள் ஸ்பைக்குகளை இங்க பொருத்தி இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? நீங்க இந்த குவிமாட நுழைவாயில்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கைத்தட்டுனா போதும், அந்த கைத்தட்டல் சத்தம் எதிரொலி தூரத்துல மலை உச்சியில இருக்கிற பாலா இசார் பவிலியன்ஸ்ல இருக்கிற அரண்மனைக்கு தெளிவா கேட்குமா. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கோட்டையில ரகசிய பேச்சு அறைகள் இருக்கு. இங்கே உள்ள ரூம்ல ஒரு மூலையில நீங்க மெதுவா கிசுகிசுன்னு பேசினா கூட அது ரூமோட எதிர்முனையில ரொம்பவே தெளிவா கேட்குமா. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆர்கிடெக்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் கவனிக்காமல் ரகசியமான தகவல்களை பரிமாறிக்கத்தான் இதை அமைச்சிருக்காங்க. இன்னொரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, இந்த கோட்டையில ஏசி ரூம் மாதிரியே ஒரு அறையும் இருக்கு. நீங்க வெளியே எவ்வளவு வெயில்ல நின்று வேர்த்தாலும் இந்த கட்டிடக்கலையில இருக்கிற ஏர் சர்க்குலேஷன் சிஸ்டம் மூலமா குளிர்ந்த காற்று மட்டும் மன்னர் இருக்கிற இடத்துக்கு வரும்படி டிசைன் பண்ணியிருக்காங்க.
இதைவிட ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. மலை உச்சியில இருக்கிற அரண்மனைக்கு சுடுநீர் மற்றும் குளிர்ந்த நீர் ரெண்டையும் தனித்தனி குழாய்கள் மூலமா கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஸ்டார் ஹோட்டல் தரத்துல குளியலறை மற்றும் கழிப்பறை வசதிகளை அப்பவே செஞ்சிருக்காங்கன்னா அந்த காலத்து இன்ஜினியரிங் அறிவை நினைச்சா உண்மையிலேயே வியப்பா இருக்குல்ல. இப்போ நம்மளோட அடுத்த டாஸ்க் என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 படிகள் ஏறி கோட்டையோட உச்சியில இருக்கிற தர்பார் ஹாலுக்கு போறது தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தா நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்திருக்கு. இங்க இருந்து பார்த்தா ஹைதராபாத், செகந்திராபாத்னு 2 நகரங்களை நீங்க பார்க்கலாம். வியூ செம மிரட்டலா இருக்கு. இங்கு இடிந்த நிலையில் இருக்கிற ராணி மஹால் மாளிகையோட சுவர்கள்ல ஒரு காலத்துல வைரங்கள் பதிக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. இங்குள்ள 145 கிலோ எடையுள்ள பாறைய ஒரே கையால் தூக்கும் திறமையுள்ள வீரர்கள் மட்டுமே குதுப் ஷாஹி படையில் சேர்க்கப்பட்டார்களாம். மேலே உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம். இந்த கோட்டை கட்டப்படுறதுக்கு முன்னாடியே இங்க இருந்த ரொம்பவே பழமையான ஜெகதாம்பா மகாகாளி கோவில் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. கோல்கொண்டா கோட்டையில இன்னொரு மறக்க முடியாத இடம் இருக்கு, பக்த ராமதாஸ் சிறைச்சாலை. அவரோட இயற்பெயர் கோப்பண்ணா. குதுப் ஷா அரசருக்கு வரி வசூலிக்கிற வேலையில இருந்தவர். ஆனா மனுஷன் தீவிரமான ராம பக்தர். பத்ராச்சலத்துல ஸ்ரீ ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லி அரசின் பணத்தையே எடுத்து பயன்படுத்திட்டாரு. விஷயம் அரசனுக்கு தெரிய வர கோபத்துல அவரை இந்த இருண்ட சிறையில அடைச்சிட்டான். இங்கதான் ராமதாசர் 12 வருஷம் ராமநாமம் ஜபிச்சு இந்த சுவர்கள்ல ராமாயண காட்சிகளை செதுக்கினதா சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி தானாஷா அரசர் திடீர்னு சிறைக்கு வந்து உன் கடனை 2 இளைஞர்கள் வந்து தங்க நாணயங்களா முழுசா கட்டிட்டாங்கன்னு சொல்றாரு. வந்தவங்க ஸ்ரீராமர் லட்சுமணர் தான்னு ராமதாஸ் சொன்னதும் அரசரே அவர் காலில் விழுந்துட்டாரு. இல்லை அரசே, நீங்க ராமரையே நேரில் கண்ட உண்மையான பாக்கியசாலி அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. இந்த சிறை சுவர் நமக்கு பக்தியையும் கருணையையும் எப்பவும் உயிரோட இருப்பதை நினைவூட்டுகின்றன. சரி, இந்த அற்புதமான கோல்கொண்டா கோட்டையை சுற்றி பார்க்க நீங்களும் வரணும்னா சில முக்கியமான பயண டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோட்டை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திறந்திருக்கும். அதனால எப்போ வேணும்னாலும் நீங்க வரலாம். இந்தியர்களுக்கு ஒரு ஆளுக்கு சுமார் 25 ரூபாய் தான். வெளிநாட்டினருக்கு சுமார் 300 ரூபாய் வரைக்கும் இருக்கு. போட்டோஸ் எடுக்க கேமராவுக்கு தனியா ஒரு சின்ன கட்டணமும் இருக்கு. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற இன்னொரு அசத்தலான அனுபவம் என்னன்னா இந்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோ தான். இந்த கோட்டையோட வரலாறு, முக்கிய நிகழ்வு எல்லாத்தையும் லைட்டிங் எஃபெக்டோட ரொம்ப தெளிவா விளக்குவாங்க. திங்கட்கிழமை மட்டும் நடக்காது, மற்ற நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். இந்த சவுண்ட் அண்ட் லைட் ஷோ முதல் காட்சி மாலை 6:30 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது இந்தி, ஆங்கிலம், தெலுங்குன்னு 3 மொழிகள்லையும் தனித்தனியாக நடக்குது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மொழியில பார்த்து ரசிக்கலாம். டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா மாலை 5:30 மணிக்கே திறந்துடுவாங்க. இந்த காட்சிக்கு நீங்க தனியா கட்டணம் செலுத்தணும். ஹைதராபாத்தில் சம்மர் சீசனில் ரொம்பவே வெயில் சுட்டெரிக்கும். அதனால் நீங்கள் செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் வர்றது தான் கோட்டையை சுற்றி பார்க்க பெஸ்ட் டைம். இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா இந்த பிரம்மாண்டமான கோட்டையை நிதானமாக சுற்றி பார்த்துட்டு அதே நாளில் ஈவினிங்கில் இருக்கிற சவுண்ட் அண்ட் லைட் ஷோவையும் ரசிக்கலாம். ஹைதராபாத் நகர மையத்திலிருந்து டாக்ஸி அல்லது ஓலா, ஊபரை பயன்படுத்துவது மிகவும் வசதியானது. நீங்கள் மெட்ரோவில் வந்தால் பெட்தம்பா டெம்பிள் அல்லது ஜூப்ளி ஹில்ஸ் செக் போஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ அல்லது டாக்ஸி மூலம் கோட்டையை அடையலாம். கோட்டைக்கு வெளியே நிறைய சிற்றுண்டி கடைகளும் ரெஸ்டாரண்ட்டுகளும் உள்ளன. நம்மளோட இந்த வரலாற்று பயணம் கோல்கொண்டா கோட்டையோட முடியல.
இங்கிருந்து நாம சார்மினாரை பார்க்க போறோம். கூடவே நாங்க தங்கியிருந்த சூப்பரான ரூம், அப்புறம் சாப்பிட்ட தரமான ஹோட்டல்கள்னு இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லோரா போன்ற பல வரலாற்று வீடியோக்கள் ஏற்கனவே இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கோரிஸ் இருந்தால் உடனே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.